ஓம் சக்தி. தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மில் அதிபர் ஒருவர். பெரிய கோடீஸ்வரர். சென்னைக்கு காரில் வந்து கொண்டிருந்தவர், ஏதோ அம்மன் அருள்வாக்கு சொல்கிறதாமே, எல்லோரும் பிரமாதமாக சொல்கிறார்களே, நாமும் தான் கேட்டு பார்க்கலாமே என்றெண்ணி அருள்வாக்கு கேட்கப் போனார். அவர் அதிர்ஷ்டம் அன்று அருள்வாக்கு கிடைத்தது. அம்மா சொன்னாளாம், மகனே, உன் வலது நுரையீரலில் புற்றுநோய் வர ஆரம்பித்துள்ளது. என் மண்ணை மிதித்தாய், உன் உயிரை காப்பாற்றுகிறேன். ஆனாலும் 11 மாதம் உன் உள்வினையை அனுபவித்து கழிக்க வேண்டியுள்ளது. உன் ஊழ்வினை கழிந்த பின் உன் உயிரை காப்பாற்றித் தருகிறேன், உத்தரவு என்றாள். அந்த தொழிலதிபருக்கு அதுவரை தனது உடம்பு நன்றாக இருப்பதாகவே நினைப்பு. அம்மன் சொல்கிறதே என்பதால் சென்னை சென்றவர் அங்கே மருத்துவமனையில் பரிசோதனை செய்து பார்த்தார். ஆமாம், உங்களுக்கு நுரையீரலில் புற்றுநோய், இது ஆரம்பம் என்றார்கள் டாக்டர்கள். சென்னையிலேயே தங்கிக் கொண்டு சிகிச்சை பெற ஆரம்பித்தார். பெரிய கோடீஸ்வரர் அல்லவா, நரம்பியல் நிபுணர், இதய நோய் நிபுணர், இப்படி ஒவ்வொருவர் துணை கொண்டும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. நாளுக்கு நாள் நோய் அதிகரித்ததே தவிர குறைந்த பாடில்லை. இப்படி 10 மாதங்கள் பாவம் அவதிப்பட்டார். 11ஆம் மாதம் நோய் முற்றியது. டாக்டர்கள் நம்பிக்கை இழந்தனர், குடும்பத்தார் நம்பிக்கை இழந்தனர், ஏன் அந்த அன்பரே நம்பிக்கை இழந்தார். கடைசியில் அந்த தொழிலதிபருக்கு மருத்துவம் பார்த்த தலைமை மருத்துவர் கனவில் அம்மா தோன்றி, மகனே, அவனுடைய இரத்தத்தை சோதித்து பார் என்று சொல்லி மறைந்தாள். டாக்டர் அவ்வாறே சோதித்து பார்த்தார். சட்டென பொறி தட்டியது போல சிகிச்சையில் ஏற்பட்ட குறைபாடு என்ன என்று தெரிந்தது. புது ரத்தம் பாய்ச்சப்பட்டது. ஆச்சரியப்படும் விதத்தில் குணமடைந்தார். புற்றுநோயிலிருந்து மீண்ட மகிழ்ச்சியில் அம்மாவிடம் வந்தார். தாயே, உன் கருணையால் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறேன். இதோ பிளாங்க் செக், எவ்வளவு தொகை போடு என்கிறாயோ அவ்வளவு தொகையும் இந்த ஆலயத்திற்கு எழுதி கொடுக்கிறேன், சொல்லம்மா என்றார். புன்முறுவலோடு அம்மா சொன்னாளாம், மகனே, செல்வத்திற்கு தலைவியான மகாலட்சுமியையே படைத்தவள் நான். எனக்கு நீ பிளாங்க் செக் கொடுக்கிறாயா? ஏதோ என் மண்ணை மிதித்தாய் என்பதற்காக உயிர் பிச்சை கொடுத்தேன், உத்தரவு என கூறி அனுப்பிவிட்டாள். என்ன காரணமோ அவர் கொடுக்க விரும்பிய நன்கொடையை அம்மா ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் பரத்துவம் பற்றி குறிப்பிட்ட சம்பவங்களில் இதுவும் ஒன்று. ஓம் சக்தி.